அண்மைச் செய்தி கடலூரில் கப்பல் இறங்குதளத்தில் சிக்கியுள்ள 6 மீனவர்களை மீட்க ஹெலிகாப்டர் வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். கடலூரில் கப்பல் இறங்குதளத்தில் சிக்கியுள்ள 6 மீனவர்களை மீட்பதற்காக ஹெலிகாப்டர் வந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். புதிய தலைமுறை வாயிலாக இந்த காட்சி வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். அவரோடு பேசலாம். ஸ்ரீதர், அந்த 6 மீனவர்களையும் மீட்டு கொண்டு வருவதற்கு பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டது. அதற்கு கடல் கொந்தளிப்பு அடங்கணும் அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டது. நிலையில் தற்பொழுது ஹெலிகாப்டர் அங்கு வந்து கொண்டிருக்கிறது. என்ன விவரம்? குறிப்பாக நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த இடம் என்பது சித்திரப்பேட்டை பகுதி. இந்த சித்திரப்பேட்டை பகுதியில் தான் இந்த தைக்கால் தோணித்துறை சேர்ந்த 6 மீனவர்கள் சிக்கிக் கொண்டிருந்தார்கள். இது சம்பந்தமாக நேற்றிலிருந்து தொடர்ந்து இந்த பகுதியில் நாம் முகாமிட்டு இந்த முதல் காட்சியை பதிவு செய்து வருகிறோம். குறிப்பாக தைக்கால் தோணித்துறை சேர்ந்த 6 மீனவர்கள் நேற்று கடலுக்கு சென்ற போது படகு கவிழ்ந்து அவர்கள் 6 பேரும் அங்கே மாட்டிக்கொண்டார்கள். குறிப்பாக தனியார் தொழிற்சாலைக்கு சொந்தமான அந்த கப்பல் இறங்குதளம் பகுதியில் அவர்கள் மாட்டிக்கொண்ட காரணத்தினால் நேற்றிலிருந்து அவர் தொடர்ந்து அங்கேதான் இருந்தார்கள். இது சம்பந்தமாக நேற்றிலிருந்து நாம் தொடர்ந்து செய்தி வெளியிட்டிருந்தோம். தற்போது ஹெலிகாப்டர் மூலமாக அவர்கள் மீட்கும் காட்சியை நாம் முதல் காட்சியாக பதிவு செய்திருக்கிறோம். நம்ம ஒளிப்பதிவாளர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஹெலிகாப்டர் கடலோர காவல்படை சொந்தமான ஹெலிகாப்டர் இங்கு முகாமிட்டு அந்த 6 மீனவர்களை மீட்க தற்போது 2 மீனவர்களை மீட்டு வந்துவிட்டார்கள். மீதமுள்ள 4 மீனவர்களை மீட்பதற்காக மீண்டும் 2வது முறையாக அந்த ஹெலிகாப்டர் அந்த பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறது. அது முதல் காட்சியாக புதிய தலைமுறை பதிவு செய்திருக்கிறது. மீனவர்கள் சிக்கிக் கொண்டதும் நாம் தான் முதலில் பதிவு செய்தோம். தற்போது அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கலாம். ஸ்ரீதர், அங்கு வானிலை எப்படி இருக்கிறது? தற்பொழுது ஹெலிகாப்டர் அங்கு சென்று ஏற்கனவே 2 மீனவர்கள் மீட்கப்பட்டு விட்டனர். மீதம் இருக்கக்கூடிய 4 மீனவர்களை தான் மீட்பதற்காக அவர்கள் போகிறார்கள் சொல்றீங்க. இப்ப வானிலை கொஞ்சம் தெளிவாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாமா? குறிப்பாக வானிலை முன்னர் சரியாக ஆகாத காரணத்தால் தான் ஹெலிகாப்டர் மூலமாக மீனவர்களை மீட்கும் முயற்சியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் அதிகாரிகள். இந்த செய்தி தொடர்ந்து நாம் பதிவு செய்து வந்தோம். இது சம்பந்தமாக பல்வேறு விதமான கோரிக்கைகளும் எழுந்தது. குறிப்பாக இந்த மீனவர்களை உடனடியாக மீட்க வேண்டும் என்று அலையின் சீற்றமும் அதிகமாக இருக்கிறது. 2வது முறையாக அந்த சம்பந்தப்பட்ட அந்த கப்பல் இறங்குதளத்திற்கு ஹெலிகாப்டர் சென்றிருக்கிறது. மேலே நின்று கொண்டு அந்த 6 மீனவர்கள் 2 மீனவர்கள் அழைத்து வந்து விட்டார்கள். மீதமுள்ள 4 மீனவர்களை 2 பேராக இங்கு அழைத்து வருவதற்கான திட்டம் தான் தற்போது 2வது முறையாக ஹெலிகாப்டர் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு சென்று பறந்து கொண்டிருக்கும் காட்சியை நாம் முதல் காட்சியாக புதிய தலைமுறை பதிவு செய்திருக்கிறது. இப்போது அடுத்த 2 பேர் வந்த பிறகு அதுக்கு பிறகு மீண்டும் அதே பகுதிக்கு சென்று மற்ற மீனவர்களை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபடுவதாக வாய்ப்புகள் உள்ளதாக அதிகாரிகள் தரப்பு சொல்லப்படுகிறது. இவர்களை இன்று காலையிலிருந்து படகு மூலமாக அதாவது இங்கிருந்து காப்பாற்றுவதற்காக முயற்சித்தார்கள். ஆனால் அலையின் சீற்றம் கடுமையாக இருந்த காரணத்தினால் காற்றின் வேகமும் கடுமையாக இருந்த காரணத்தினால் படகு மூலமாக மீட்க முடியவில்லை. ஹெலிகாப்டர் மூலமாக தான் மீட்க வேண்டும் என்ற காரணத்தினால் தற்போது ஹெலிகாப்டர் இங்கே வரவைக்கப்பட்டு அந்த மீனவர்களை மீட்கும் காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் தொடர்ந்து இதற்கான முயற்சியை மேற்கொண்டு வந்தார்கள். சம்பந்தப்பட்ட மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் உடனடியாக அந்த 6 மீனவர்களை மீட்க வேண்டும். காரணம், கரையை ஒட்டியுள்ள இந்த பகுதியிலிருந்து இவர்களை மீட்பதற்கான வாய்ப்பு இல்லை என்றால் எங்களுக்கு ஒரு மாறியாக இருக்கிறது. குறிப்பாக மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூட அவர்கள் கவலை தெரிவித்தார்கள். ஆனால் மீனவர்களை பொறுத்தவரைக்கும் அந்த கவலை இருந்தாலும் அதிகாரிகள் இந்த பகுதிக்கு கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் வேறு படகு அங்கு சென்றால் பிரச்சனை ஏற்படும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் தற்போது ஹெலிகாப்டர் தான் வரவழைக்கப்பட்டு இந்த 6 மீனவர்களையும் மீட்கும் காட்சியை நாம் முதல் காட்சியாக தொடர்ந்து பதிவு செய்து வருகிறோம். புதிய தலைமுறை நேற்றிலிருந்தே இந்த பகுதியில் குறிப்பாக இந்த சித்திரப்பேட்டை பகுதியில் முகாமிட்டு இந்த மீனவர்களை பாதுகாப்பும் நடவடிக்கை செய்ய வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். அந்த குடும்பத்தாரும் கோரிக்கை வைக்கிறார்கள் என்றுதான் நாம் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறோம். நமது ஒளிப்பதிவர் பாலா காண்பித்துக் கொண்டிருக்கிறார். முதல் காட்சியை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஹெலிகாப்டர் அந்த 6 பேரை மீட்கும் காட்சி. ஹெலிகாப்டரில் மீனவர்களை மீட்கக்கூடிய அந்த முதல் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தங்களை மீட்க வேண்டும் என்று அங்கிருக்கக்கூடிய மீனவர்கள் புதிய தலைமுறை வாயிலாக கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் இந்த ஹெலிகாப்டர் மூலமாக அந்த மீனவர்கள் மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 2 மீனவர்கள் மீட்கப்பட்ட நிலையில் மீதம் இருக்கக்கூடிய 4 மீனவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம்.
தனியாருக்கு சொந்தமான அந்த கப்பல் இறங்குதளத்திலிருந்து மீனவர்களை ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஏற்கனவே 2 மீனவர்கள் மீட்கப்பட்டுவிட்ட நிலையில் மீதம் இருக்கக்கூடிய 4 மீனவர்களை மீட்டு வருகிறார்கள். கடந்த 2 நாட்களாக அவர்கள் சிக்கி தவித்த நிலையில் தங்களை மீட்க வேண்டும் என்று அவர்கள் புதிய தலைமுறை வாயிலாக கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் நேற்றிலிருந்து தொடர்ந்து இந்த செய்திகளை ஒளிபரப்பி வருகிறோம். ஹெலிகாப்டரிலிருந்து அவர்கள் மீட்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. முதல் காட்சியாக புதிய தலைமுறை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. தெளிவாகவே நம்மால் பார்க்க முடிகிறது ஹெலிகாப்டர் அந்த மீனவர்களை மீட்கக்கூடிய அந்த காட்சி. கைகால் தோணித்துறை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 6 மீனவர்கள் 2 படகுகளில் மீன்பிடிக்க சென்றபோது கடலின் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த நிலையில் அவர்கள் அங்கிருக்கக்கூடிய ஒரு தனியார் கப்பல் இறங்குதளத்தில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். 2 நாட்களாக அங்கு சிக்கியிருக்கக்கூடிய நிலையில் அவர்களை மீட்க வேண்டும் என்று அவர்கள் புதிய தலைமுறை வாயிலாக கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் அவர்களை படகுகள் வாயிலாக மீட்கலாம் என்று நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் கடலின் சீற்றம் மற்றும் காலநிலை காரணமாக படகுகளில் மீட்கப்படும் அந்த திட்டம் கைவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது ஹெலிகாப்டர் மூலமாக அந்த மீனவர்களை மீட்டு வருகிறார்கள்.